ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு தான். இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி நல்ல வெயிட்டான விளக்கு. ஸோ இது வந்து நீங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். மண்ணெண்ணெய் இப்போ கிடைக்காத ரீசன்னால் நம்ம வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுட்டிங்கன்னா நிறைய நின்று எரியும். ஸோ நல்லாவும் எரியும் விளக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மினி சைஸு, நல்ல ஒரு பெருசு நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா இது நல்ல ஒரு மினி சைஸு நம்ம தாராளமாக எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம். நல்லா ஹெவியாகவும் இருக்கும் ப்ரௌன்ஸுன்றதுனால நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை சோப்பீஸை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் தான். நீங்கள் ஐஸ்கிரீம் பவுல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறீங்க, எண்ணெய் வச்சுக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே டிசைன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரான்ஸுன்றதுனால நல்லா ஹெவியாகவே இருக்குது. இது வந்து ஒரு 200 ml 150 200 ml கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ஸோ அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். இதுவுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே என்ன ஒரு ப்ராடக்ட்டு தான். இது வந்து பிரிட்டிஷ் பெல்லு. இது வந்து நான் மினி சைஸு, அதாவது 2 சைஸ் கிடைக்கும் இதுலேயே. ஸோ இதில் வந்து இது வந்து சின்ன சைஸு. இது வந்து ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நல்லா லென்த்தாக வந்து ஸ்கர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. அந்த சவுண்டுமே நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இதுவுமே ப்ரான்ஸ் தான். ப்ரான்ஸ்னால தான் இந்த சவுண்டு வரும். இது வந்து இந்தியாவில் பண்ண பீஸ் தான். கண்டிஷன் பக்காவாக இருக்குது. வேணும்னவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே ஒரு மாடல் பெல் தான். ஸோ இதுவுமே இந்தியாவில் பண்ணது தான். அதுக்கான ப்ரூஃப் கூட நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுவுமே ப்ரான்ஸ் பெல் தான். கண்டிஷன் அவ்வளோ நல்லா இருக்குது. சவுண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து சோப்பீஸாக வைக்கிறதுக்காக நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஹேங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வீட்டு வாசல் அந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த உள்ளே இருக்கிற பாட்டில் வந்து அந்த மேட் இன் இந்தியான்னு எழுதியிருக்கு. அதில் நல்ல ஒரு ஓல்டு பீஸ் தான், அந்த பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள பீஸு. ஸோ நல்ல கண்டிஷனாகவே இருக்குது இப்போவுமே. ஸோ அடுத்த ப்ராடக்ட்டு ஒரு ப்ரான்ஸ் கூஜா. மேலே வந்து சில்வர் கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஆகட்டும், அங்கங்கே இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதோட கெப்பாசிட்டி ஒரு 600 ml கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். 500 600 ml கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நீங்கள் தாராளமாக காஃபி, பால் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கூட நீங்கள் சுடு தண்ணி கூட எடுத்துகிட்டு போக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஸ்க் மாதிரி ஒர்க் ஆகாது, பட் கொஞ்சம் நேரம் சூடு நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு கலச சொம்பு மாதிரி. நீங்கள் தாராளமாக கலசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பிரான்ஸோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். கலர் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கலரை வச்சு தான் பிரான்ஸோட குவாலிட்டி நம்ம பார்த்தாலே தெரியும், நல்ல முழுன்னு. ஸோ அது மாதிரி நீங்கள் நல்ல ஒரு பிரான்ஸ் தான். நல்ல ஹெவியாகவும் இருக்குது பீஸு. கெப்பாசிட்டியுமே ஒரு 1 லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ அடுத்தது காது உருளி. இது 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ரசம் அந்த மாதிரி எந்த டைப் குக்கிங்னாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். மோர் குழம்பு வைக்கிறீங்கன்னா கூட தாராளமாக இதில் வச்சுக்கலாம். நல்ல ஹைட்டான பாத்திரம் அப்படின்றதுனால நீங்கள் பால் காய்ச்சலுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். காது உருளி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. வேணும்னவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். காய் கொத்து தான். ஸோ இது வந்து 3 இருக்கிற மாதிரி ஒரு காய் கொத்து. இதில் உள்ள ஈயம் பூசி இருந்திருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நீங்கள் ஈயம் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஈயம் இருக்குது, பட் வேணும்னா ஈயம் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல செட்டிநாடு ஐட்டம் கூட. ஸோ இது வந்து கண்டிஷன் நல்லாவே இருக்குது. ஒரு குழம்பு இல்லைனா 2 காய், இல்லை ஒரு பாட்டில் வந்து ஊறுகா 2 காய் அந்த மாதிரி நீங்கள் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் வச்சாலும் அந்த நம்ம மினிமமாக வீட்டில் வச்சு பரிமாற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு பீஸு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வடித்தட்டு தான். நீங்கள் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது மூடி வச்சுக்கிறதுக்கு, ஏதாவது பருப்பெல்லாம் நம்ம வடிகட்டுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஒரு மினி ஆப்பிள் தூக்கு தான். இது 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. டின்னு அங்கங்கே போயிருக்கு. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சூடான ஐட்டமோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது பருப்பு, சீனி அதெல்லாம் கொட்டி வைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கண்டெய்னர் தான். இது ஒரு 3 லிட்டர்ஸ் 3.5 லிட்டர்ஸ் தாராளமாக உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். கண்டிஷன் அவ்வளோ நல்லாயிருக்கு. இது ஹேண்ட்மேடு பீஸும் கூட, அன்யூஸ்டு ஐட்டம். ஸோ டின் எந்த இடத்துலையுமே போகலை. டின் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாட்டர் மார்க் தான் அங்கங்கே இருக்குது, மற்றபடி கண்டிஷன் அவ்வளோ நல்லாயிருக்கு. உள்ளே இருக்கிறது என்னென்னு பார்க்க வேண்டாம், வாட்டர் மார்க் தான். தண்ணி விழுந்துட்டு அதை துடைக்காமல் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலே அந்த மாதிரி ஆகிடும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல லீக் எதுவுமே இல்லாமல் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய், நெய் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். செக்லேருந்து நம்ம எண்ணெய் வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணலாம், அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது கிளி குடம் தான். கிளி, ஓலைக்குடம் இந்த மாதிரி எப்படினாலும் சொல்லலாம். இது வந்து ரீசெண்டாக பாலிஷ் போட்ட பீஸு. இது ஒரு 8 லிட்டர் 10 லிட்டர் பிடிக்குமான்னு தெரில, 8 லிட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ஒரு காமிச்ச குடத்தில் இது அடுத்த சைஸ், மினி சைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு யானை, ஒரு அன்னம், 2 மயில் அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ளவர் வேஸும் இருக்குது. இது ரீசெண்டாக பாலிஷ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிசைன் கிளியராக தெரியுதான்னு தெரியல. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கிளியர் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது கிளார் அடிக்கிறதுனால அந்த கிளியராக அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தெரிய மாட்டுது. ரீசெண்டாக பாலிஷ் போட்டதுனால கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ரெகுலராக தண்ணி குடிக்கிற பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். தண்ணியெல்லாம் வச்சு புழங்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வெயிட்டுமே 2 kgக்கு மேலே வெயிட் இருக்குது. நீங்கள் தாராளமாக லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சீர் கொடுக்குறோன்னா கூட தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.